ஸோ அனைவருக்கும் வணக்கம். இது தொழில் தொடங்குவோம் குழுவின் 21வது வார இறுதி சந்திப்பு. நம்ம ஏன் வார இறுதியில சந்திக்கிறோம் அப்படின்னா, அப்பதான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு நேரம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக தான். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு ஒரு ஆண்டர்பிரினர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு வாரமும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு சந்திக்கிறோம். எதுக்கு அந்த ஆண்டர்பிரினருக்கு நம்ம ஆண்டர்பிரினர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு வார நாட்கள்ல நேரம் இருக்காது. வார இறுதியில தான் நேரம் இருக்கும். அவர்களுக்கு குறிப்பிட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய காரணம், அவர்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். அந்த டொமைன் நாலேஜ் இருக்கும். பிளஸ் அவங்க கார்ப்பரேட் கல்ச்சர்ல இருக்கிறதுனால ஒரு 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 புது விஷயத்த நம்ம சொசைட்டிக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவங்களுக்கு நம்ம வலிந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறோம். பலரையும் தொடர்ந்து வாரம் வாரம் சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நான் வியாழக்கிழமை என்ஆர்டபிள்யூ நார்த் ரைன் வெஸ்ட்லைட்ஸ் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது ஜெர்மனில. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மற்றவர்கள் உங்களுடைய தொழில்களை பத்தி சொல்லலாம். இல்ல வேற ஏதாவது தேவைகள் இருந்தா நீங்க அதையும் சொல்லலாம். இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம கலந்துரையாடல் போலாம். இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் அழைக்கல. ஏன்னா தீபாவளி நேரமாக இருக்கும்போது நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அதனால நம்ம அழைக்கல. பார்ட்டிசிபேஷனும் பாதியா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னைக்கும் ஒரு மிக மிக ஒரு சிறந்த ஒரு செஷனா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் செஷன் ஸ்டார்ட் பண்றேன். இந்த செஷனை நான் எப்படி கொண்டு போக விரும்புறேன் அப்படின்னா, ஒரு பெரிய விஷயங்களை செய்யறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மேட்டு தன்மை கொண்டு வந்துடுறாங்க. அவங்க செய்த விஷயத்த ஒரு அரிய காரியமாக கொண்டு மக்களிடம் பிரசன்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுது, நம்ம மக்கள் ஓ இதெல்லாம் செய்வதற்கு இவ்வளவு திறமைகள் இருக்கணும் போல இருக்கு, இவ்வளவு அனுபவம் இருக்கணும் போல இருக்கு, இப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதை நம்ம உடைக்க வேண்டிய தேவை இருக்குது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா நார்த் ரைன் வெஸ்ட்பாலியா அப்படிங்கிற மீட்டிங் போறதுக்கே இன்வைட் ஒன்லி தான் போக முடியும். அவர்கள் யாரை அழைக்கிறார்களோ அவங்க மட்டும்தான் போக முடியும். அப்போ பாலாசிங் அந்த மீட்டிங்ல போயிருக்காரு அப்படின்னா, பொதுவாக மக்களுக்கு என்ன ஒரு எண்ணம் வரும், ஓகே பாலாசிங் ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு, அவர் இவ்வளவு அனுபவத்துல இருக்கிறாரு, அவரை இவ்வளவு பேர் பின்தொடர்றாங்க, அவருக்கு இவ்வளவு நெட்ஒர்க்ஸ் இருக்கு, அதனால பாலாசிங் அந்த இடத்துக்கு போயிடுவாரு. ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் சாதாரணமாவே இருக்கேன். நான் ஒரு மாணவர், சின்னதா நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறேன். என்னோட பிசினஸ்லயே 1008 பிரச்சனை இருக்கு. எனக்கு தொடர்புகள் இல்ல. நான் எப்படி இந்த மீட்டிங்க்கு எல்லாம் போறது அப்படின்னு ஒரு புரிதல், ஒரு பிம்பம் உருவாகும். இதனால இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற பொட்டன்ஷியலை நீங்க முழுமையாக பயன்படுத்திக்க முடியாது. சோ அதனால இந்த சந்திப்புல நான் என்னென்ன சொல்ல போறேன்னா, ஒரு மினிட்ஸ் மாதிரி சொல்ல போறேன். இந்த சந்திப்பில் நான் எப்படி இடம் பெற்றேன், அந்த சந்திப்புல போகும்போது எனக்கு எந்த மாதிரியான மன ஓட்டங்கள் இருந்தது, அந்த சந்திப்புக்கு எப்படி தயாரான, அந்த சந்திப்புல எந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நான் கவனம் எடுத்து புரிஞ்சுக்கிட்டேன், எப்படி நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன், மேபி அந்த நோட்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு கூட நான் காட்டுறேன். சோ இந்த மாதிரி என்டையர் சினாரியோ நான் இங்க உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போறேன். சோ இந்த செஷனோட அடிப்படை அப்படிங்கிறது, இந்த சந்திப்பில் நான் கேட்டுக்கொண்ட தகவல்களை உங்களுக்கு பரப்புவது அப்படிங்கிறத தாண்டி, இப்படியான சந்திப்புகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டும், நீங்க முயற்சி எடுத்து மெனக்கெட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த செஷனோட குறிக்கோளாக நான் பாக்குறேன். சோ இந்த தமிழ்நாடு நார்த் ரைன் வெஸ்ட் பலியா அப்படிங்கிற ஒரு சந்திப்பு அந்த என்ஆர்டபிள்யூ நம்ம வச்சுக்கலாம். அது திருப்பி திருப்பி என்னால சொல்ல முடியல. ஸோ என்ஆர்டபிள்யூ அப்படிங்கிற அந்த மாவட்டம், இந்த மாதிரி ஒரு மாவட்டம் ஜெர்மனில இருக்கு அப்படிங்கிறதே எனக்கு போன வாரம் வரைக்கும் தெரியாது. ஸோ எனக்கு இந்த தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்ல நம்ம ஏற்கனவே போன வாரம் போயிருந்தோம். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் கோயம்புத்தூருக்கு நம்ம எல்லாம் போயிருந்தோம். பலரும் இந்த குழுவில இருந்து போயிருந்தோம். அந்த குழு அப்ப போகும்போது நான் பிட்ச் பண்றதுக்காக, ஆர்எக்ஸ்டிக்கு முதலீடு ஈர்ப்பதற்காக ஒரு கூகுள் ஃபார்ம்ல என்னுடைய கம்பெனி நிறுவனத்தோட பேரு, என் போன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்தேன். அவங்க கேட்டிருந்தாங்க, நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். அதுக்கு எனக்கு பிட்ச் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கறதே எனக்கு தெரியாது. ஏன்னா கடைசி நேரத்துல தான் கொடுத்திருந்தேன். அப்போ சும்மா போட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்திருந்தேன். அதுல எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அது அந்த பிட்ச்ல போயிட்டு நான் பிட்சும் பண்ணினேன். எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. பாயிண்ட் நம்பர் 1. அந்த எண்களை எல்லாம் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்ல இருந்து எடுத்து ஒரு வாட்ஸ்அப் குழு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குழுவில் இந்த என்ஆர்டபிள்யூ சந்திப்பை பற்றி ஒரு சின்ன போஸ்டர் வந்தது. இதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன், அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்க வீட்டு கதவை தட்டி யாரும் உங்க கையில கொடுத்துட்டு போக மாட்டாங்க. நம்ம கண்ணு முன்னாடி இங்க வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. நீங்க தான் அப்படியே கொக்கு பிடிக்கிற மாதிரி கரெக்டா பிடிச்சி எடுத்துடணும். ஸோ உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், எனக்கு தமிழ்நாடு
ஸ்டார்ட் அப்பின் நிர்வாக தலைவர் சிவராஜா ராமநாதன் அவர்கள் வந்து நண்பர். பட் அவர் நண்பர் அப்படிங்கறதுக்காக நான் நேரடியாக போயிட்டு அவர்கிட்ட எந்த உதவியும் கேட்க மாட்டேன். எல்லாமே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவருடைய ஃபேஸ்புக் பதிவுல வந்து ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. தமிழ்நாட்டில் இருக்கும் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் அவர்கள்லாம் வந்து இந்த ஸ்டார்ட் அப் கோயம்புத்தூரை வந்து ஆதரிக்கணும். அதற்கு ஒரு சந்திப்பு இருக்கு. அந்த சந்திப்புல நீங்க கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருந்தாரு. இப்ப நமக்கு வந்து அது தேவையில்லாத வேலை. ஏன்னா 1008 பிரச்சனைகள் இருக்கு. நம்ம ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம். அந்த நிறுவனத்துக்கான மார்க்கெட்டிங் வேலை பார்க்கணும். இந்த நேரத்துல இந்த ஒரு நிகழ்வை நம்ம வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக இவங்க வந்து நம்மளை மதித்து தனியாக அழைப்புதல் கொடுக்கல. ஒரு பப்ளிக் ஃபோரம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, ஒரு கூகுள் ஃபார்ம் போட்டிருக்காரு. இதுல போய் நான் போயிட்டு கலந்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், ஆரம்ப எண்ணம் வந்தது. இல்ல, நம்ம இதுல போய் என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நம்ம வந்து அதுல என்னுடைய என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தேன். என்னுடைய ஃபேஸ்புக் பின் தொடர்பாளர்கள் 10,000 பேர் அப்படிங்கிற மாதிரி விவரங்கள்லாம் நான் கொடுக்குறேன். அப்பவும் வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது. நம்மள அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கிடையாது. ஆனா அதுலயும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதை ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நாம ஒரு விஷயத்த பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு எங்க கிடைக்க போகுது அப்படின்னு தான் நமக்கு முதலில் வந்து தோன்றும். ஆனா நீங்க முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுக்காக நான் இவ்வளவு டீட்டெயிலா பேசுறேன். ஸோ இப்படிதான் நான் அந்த இன்ஃபுளுசர் மீட்டிங்லயும் நான் போனேன். அங்க போகும்போதே வந்து அவங்க ஒரு மெயில் அனுப்பியிருந்தாங்க. அந்த மெயில வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரெஸ்பாண்ட் பண்ணல போல இருக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த ஐடி கிரியேட் ஆகும். அவங்க அலுவலகத்துக்கு உள்ள போறதுக்கு ஒரு ஓடிபி கிரியேட் ஆகணும். அந்த ஓடிபி கிரியேட் ஆகல. சோ அங்க போயிட்டு நான் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நிக்க வேண்டியதா இருந்தது. அப்போ எனக்கு ஒரு ஈகோ. நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஆளு. நாம வந்து இதுக்கு நிக்கணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இல்ல, கடைசி வரைக்கும் நின்று பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஆக்சஸ் கிடைக்குது. உள்ள போறோம். உள்ள போனா அங்க யாருமே தெரிஞ்ச முகமே கிடையாது. நம்மள வந்து துருவி துருவி கேள்வி கேட்கறாங்க. நீங்க யாரு? எப்படி வந்தீங்க? என்ன வந்தீங்க? உங்களுக்கு என்ன Facebook ஐடி இருக்கு? உங்களோட பின்தொடர்பாளர்கள் எவ்வளவு பேரு? இவ்வளோ கேள்விகள் கேட்கறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு தான் போறோம். நமக்கு வந்து அதோட தலைவரே தெரியும் அப்படிங்கறதுக்காக அதை பயன்படுத்தி நமக்கு எந்த ஒரு பலனும் தேவை கிடையாது. யூசுவலா ஒரு மனிதர்கள் எப்படி போவாங்களோ அந்த அனுபவத்தை நான் பெற வேண்டும். அதனால நம்ம அப்படி போய் பேசிட்டு வரோம். அதன் மூலமாக தான் சில தொடர்புகள் கிடைச்சு. அந்த தொடர்பு மூலமா தான் நம்ம வந்து இப்போ ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து போட்டுட்டு அதுல வந்து பிட்ச் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த பிட்ச் பண்ணதுக்கு நான் கொடுத்த டேட்டாவை வச்சு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்றாங்க. அதுல இந்த ஒரு போஸ்டர் வந்து இந்த போஸ்டர்ல கலந்து கொள்வதற்கு 5 ஸ்டார்ட் அப்புக்கு மட்டும் தான் அனுமதி, மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வருது. அதுலயும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்றோம். இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆர்எக்ஸ்டிக்கு இந்த ஜெர்மனில போயிட்டு இந்த இடத்துல தொழில் செய்வதற்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஓகே, நாம தெரிந்து கொள்ளலாமே, போலாமே. ஈவினிங் 6 மணிக்கு நடக்குது. 6 வந்து 7:30 மணிக்கு தான் நடக்குது. போய் பார்க்கலாமே அப்படிங்கிற அடிப்படையில தான் இதுல இந்த கூகுள் ஃபார்ம்ல நம்ம குடுக்குறோம். நம்ம அதுல வந்து செலக்ட் ஆயிட்டு நீங்க செலக்ட் ஆயிட்டு நீங்க வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தாஜ் கோரமண்டல்ல நடக்குது. நான் இது வரைக்கும் அந்த ஹோட்டலுக்கு போனது கிடையாது. ஸோ அங்க போறோம். அங்க என்ட்ரி ஆகும்போதே வந்து நம்ம பேர் இருக்குது. அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்கள மட்டும் தான் உள்ள விடுறாங்க. இப்படிதான் நம்ம போறோம். ஸோ இந்த மீட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு தொடர்பு இல்லாத துறை அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஷவுட் அவுட் கொடுத்தேன். நம்ம குழுவில் வந்து தொழில் தொடங்கும் குழுவில் இந்த மாதிரி நான் போறேன். எனக்கு வந்து ஏதாவது இன்புட்ஸ் கொடுங்க. லைக் உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா நீங்க கொடுங்க. ஏன்னா நாம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம தொழில் சார்ந்து சிந்திப்பதை விட நம்மளை சார்ந்து இருப்பவர்கள் தொழிலை பற்றி சிந்தித்தால் அதுல இருந்து யாராவது மேலே போனாலும் சரி நாம உடனடியாக வளர்ந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு சுயநலம் கூட வச்சுக்கலாம். சோ அதுல நம்ம ராமநாதன் நம்ம ஸ்டார்ட் அப் ஃபார்மா ஸ்டார்ட் அப் வந்து பேசின தம்பி வந்து சில இன்புட்ஸ் அவர் சார்பாக கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் ஏன்னா ஜெர்மனி வந்து யூரோப்பியன் யூனியன் கூட தொடர்புல இருக்கிற ஒரு உறுப்பு நாடு. அப்ப அந்த யூ கம்ப்ளைண்ட்ஸே போதுமா, இல்லைன்னா ஸ்பெயின் மாதிரி தனியாக ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமாங்கிற கேள்விகள் கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம கொலாபரேஷன் எப்படி மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து எங்க வைக்கணும், இங்க வைக்கணுமா, அங்க வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் ஸ்லைட்ல பாக்குறீங்க. ஸோ இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அத்திக் வந்து எனக்கு தனியாக மெசேஜ் போட்டு லாஜிஸ்டிக் சப்ளை ப்ரிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாரு. இப்போ ப்ராடக்ட் அக்செப்டன்ஸ் அவங்க என்ன, ப்ராடக்ட் சர்டிபிகேஷன் என்ன அப்படிங்கிற கேள்விகள்லாம் கொடுத்தோம். இதெல்லாம் நம்ம சைடு ப்ரிப்பரேஷன். ஒரு மீட்டிங் போறதுக்கு முன்னாடி நாம ப்ரிப்பரேஷனோட தான் போகணும். அதுல இந்த மாதிரியான தரவுகள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்தது பேக்ரவுண்ட். இப்போ என்ஆர்டபிள்யூ அப்படிங்கிறது எனக்கு ஒரு புது விஷயமாக இருந்தது. நம்மளுடைய குழுவின் சந்தோஷ் ஜெர்மனில இருந்து தொடர்ந்து வருவாரு. இன்னைக்கு மீட்டிங்ல இருக்காரான்னு தெரியல. அவர் வந்து அந்த என்ஆர்டபிள்யூ மாவட்டத்துல தான் இருக்காரு. அந்த மாவட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் அவர்கள் பேசுறது ஜெர்மனியர்கள் பேசுறது
ஜெர்மனிய தூதர் பேசுறது. நம்ம பேசல, நம்ம சொல்லல. அவங்க பேசுறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடும் என்ஆர்டபிள்யூயும் ஒரு கமெண்ட் சேட் வந்திருக்கு. சந்தோஷ் இருக்காரு. தேங்க்யூ சந்தோஷ். சந்தோஷ் வந்து இதை வவுச் பண்ணலாம். மேபி சந்தோஷ் நீங்க பேசணும். நான் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ஆர்டபிள்யூ பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஊர் எப்படி இருக்கும், நாங்க வந்தா எப்படி அந்த சர்வே பண்ணலாம், ஒரு நிறுவனத்தை தொடங்கலாமா, அதெல்லாம் நீங்க கொடுக்கறதுதான் சரியா இருக்கும். நான் போனதுனால என்னோட அனுபவத்தை சொல்றேன். இந்த மாதிரியான மீட்டிங் எனக்குமே வந்து முதல் மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 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 தூதுவர் நடத்துகிற மீட்டிங், அதுல போய் கலந்து கொள்வது அப்படிங்கிறது எனக்கு முதல் முறை. ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருந்தாங்க, பெரிய நிறுவனத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பேசும்போது அந்த தூதுவர், அவங்க பேரெல்லாம் எனக்கு தப்பு வாயில நுழையில, ஒரு செக்ரட்டரி அந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்களேன். அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாடும் ஜெர்மனியும் ஒரே மாதிரியான குணாதிசயத்தை வந்து ஷேர் பண்ணுது. ரெண்டுமே ஒரே மாதிரி நாடுதான். ரெண்டுமே ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற மாநிலம். அந்த மாநிலம் தன்னுடைய ஃபெடரல் யூனியனுக்கு வந்து அதிகமாக பங்களிப்பு செய்யுது. அவங்களோட ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 trillion. ஜெர்மனியோட 20% ஜிடிபி வந்து அந்த மாவட்டத்துல இருந்துதான் வருது. அந்த மாவட்டம் வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு மேப் போட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட பெல்ஜியம், நெதர்லாந்து பக்கத்துல இருக்குது. நார்த் வெஸ்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த 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 மாவட்டம். ஸோ அங்கதான் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமா இருக்கும், அதே மாதிரிதான் எங்களுக்கும் அதிகமா இருக்கு. நீங்க தமிழ்நாடு எப்படி அதிக பங்களிப்பு தருதோ அதே மாதிரிதான் நாங்க அதிக பங்களிப்பு தரோம். நம்ம 2 மாநிலங்களும் பல விதங்கள்ல ஒற்றுமை ஒன்னா இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. முக்கியமா எங்களை நம்புங்க, நாங்க வாங்க, நாங்க நல்லவங்க தான். எங்களுடைய மாவட்டத்துல வந்து நீங்க தொழில்களை ஆரம்பிங்க. இப்ப இதுல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, ஜெர்மனி ப்ராடக்ட்டுக்கு உலக அளவுல பெரிய அளவுல வரவேற்பு உண்டு. குவாலிட்டியில ஜெர்மனியர்களை அடித்துக் கொள்ளவே முடியாது. ஜெர்மனி ப்ராடக்ட்டை நம்ம வாய் பிளந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியான ஜெர்மனியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் எங்களுடன் தொழில் செய்யுங்க, எங்க ஊர்ல வந்து நீங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் வைங்க, நாங்க உங்க ஊர்ல வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கிறோம் இப்படின்னு வந்து பேசுவதே வந்து எனக்கு மிக மிக புதுமையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ இதுதான் பேக்ரவுண்ட். அவங்க தமிழ்நாட்டையும் அவர்கள் மாநிலத்தையும் வெவ்வேறாக பார்க்கல, ஒரே மாதிரி தான் பாக்குறாங்க. நம்ம அதிக அளவுல ட்ரேடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது, சென்ற மாதம் நம் தமிழ்நாடு சிஎம் வந்து என்ஆர்டபிள்யூ போயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அது நம்ம சந்தோஷ் உறுதிப்படுத்துவாரு. ஸோ அங்க போயிட்டு பல எம்ஓயூஸ் சைன் பண்ணியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ தமிழ்நாடுகள்ல இப்படியான மீட்டிங் நடக்குது. இது வரைக்கும் 3 டெலிகேட்ஸ் போயிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த 2 ரீஜன். இது பேக்ரவுண்ட். ஸோ இப்போ வந்து என்ஆர்டபிள்யூ அது ஒரு மாவட்டம், அந்த மாவட்டம் அங்க இருக்கு. அவர்களுடைய கன்சல்டன்ட், அவங்களுடைய பேமெண்ட் எப்படின்னு தெரியல, அது அரசாங்கம் மூலமாக அவர்கள் அமைக்கப்பட்ட அமைப்பான்னு தெரியல, இல்ல அவங்க ஒரு தனி பிசினஸ் கன்சல்டன்ட்னு தெரியல. அவர்களுடைய அலுவலகம் வந்து பெங்களூர்ல இருக்கு. அம்பிகா, அவங்க முழு பேர் நான் நோட் பண்றேன். என்னோட ஸ்கிரிப்ட் போர்டு நான் எப்படி நோட் பண்ணுங்கிறது காட்டுறேன். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு சந்திப்புக்கு போனாலும் இந்த நோட் பண்ற பழக்கம் எனக்கு கிடையாது. தொழில் தொடங்கும் குழு சார்பாக நம்ம போறோம், அப்ப விவரங்களை அதிக அளவுல தெரிந்து கொள்ள வேண்டும், அது யாருக்காவது பயன்பெறும் அப்படிங்கறதுக்காக நான் அந்த குறிப்புகளை எடுக்க தொடங்கினேன் இந்த மீட்டிங்ல இருந்து. மீட்டிங்ல குறிப்புகள் எடுக்கணும் அப்படிங்கிறது மிக அடிப்படையான ஒரு விஷயம். அதை நான் செய்யல, பட் அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழர் வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் ரோல்ல இருக்காரு, சிவேந்தர் பொன்னதராமன் அப்படின்னு. அவரோட நம்பரும் நான் கொடுத்திருக்கிறேன். இது தவிர அந்த மாவட்டத்துல ஜூஸ்பர்க் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து அதோட நிர்வாக அதிகாரி பூஜா சுராஸ் அப்படிங்கிறவங்க நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய மெயில் ஐடி நான் கேப்சர் பண்ண முடிஞ்சது. இதை தவிர்த்து அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அங்க வந்து நிறைய முதியோர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் கிடையாது. அதனால டேலண்ட் மைக்ரேஷனுக்கே ஒரு ஆலோசகர் இருக்காங்க, அலுனா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஐ திங்க் பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் நான் இன்னொரு போன்ல வச்சிருக்கேன், நான் அதை உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்றேன். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாடு சிஎம் வந்து லாஸ்ட் மந்த் போனாங்க, நான் சொல்லிட்டேன். இதுவும் நான் சொல்லிட்டேன். இப்ப இந்த கன்சல்டன்ட் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்கள் என் டு என் நம்மள அந்த இடத்துல பிசினஸ் செட்டப் பண்றதுக்கான அனைத்து உதவிகளையும் பண்ணுவாங்க. நீங்க அந்த பிசினஸ் போய் பேசுனீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு அங்க வாய்ப்புகள் இருக்கா, அங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பார்ட்னர் கூட நீங்க அசோசியேட் பண்ணலாமா,
அங்க அலுவலகம் எடுக்கலாமா, ஸ்டார்ட் அப் வெல்கம் கிட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு 10 லட்ச ரூபா வரும். அதை வச்சு நீங்க ஒரு 2 மாசம் இது பண்ணலாம். இந்த மாதிரி அரசாங்கம் கொடுக்குற ஸ்கீம்ஸ், இதை தவிர்த்து ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற அங்க இருக்கிற அமைப்புகள் கொடுக்குற ஸ்கீம்ஸ் அவங்க கிட்ட அறிமுகப்படுத்துவாங்க. அங்க இருக்கிற எஸ்எம்இஸ் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. உங்க தொழிலை வந்து நீங்க அந்த செட்டப் பண்றதுக்கு தேவையான அனைத்தையும் அவங்க பண்ணுவாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவங்க கேபிட்டல்லயே வந்து ஒரு 35% வந்து மானியமா தராங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிறுவனம், தமிழ் நிறுவனம் ஒண்ணு வந்து அங்க அலுவலகம் வச்சிருக்காங்க. அவங்க இது ஒரு 300 யூரோஸ் வந்து அவங்க மானியமாக மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். சோ இப்படி அங்க தொழில் அமைப்பதற்கான அனைத்து உதவிகளையும் இந்த கன்சல்டன்ஸ் வந்து பண்றாங்க. யாருக்காவது வாய்ப்பு இருந்தா அவர்களுடைய பெங்களூர் அலுவலகத்துல போயிட்டு ஒரு கான்வர்சேஷன் ஸ்ட்ரைக் பண்ணலாம். நம்ம போன் நம்பர் எடுத்திருக்கோம். நம்ம வந்து இந்த தொழில் தொடங்கும் குழுவில் வந்து சிவேந்திர கோதண்டராமனை வந்து பேச வைக்கலாம். அதுக்கான முயற்சிகளை நான் எடுக்க தொடங்கியிருக்கேன். மேபி நம்ம அடுத்த வாரம் வந்து செக் ரிப்பப்ளிக்ல இருந்து பேசுவதற்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சிவேந்தர் கோதண்டராமனை விரிவாக பேசக்கூட அழைக்கும். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க சாட்ல போடுங்க, நம்ம அதை பேசலாம். ஸோ ட்ராக் ரெக்கார்ட் அங்க ஏற்கனவே தமிழர்கள் அலுவலகம் வைத்திருக்காங்க. சோகோ அலுவலகம் அங்க இருக்கு அப்படிங்கிறாங்க. நாஸ்காம் நம்மளுடைய கேபிஓ அந்த அமைப்பின் மூலமாக ஒரு 250 மெம்பர்ஸ், மோஸ்ட்லி ஐடி மெம்பர்ஸ், அவங்க தான் வந்து அங்க சைன் பண்ணியிருக்காங்க. சக்தி ஒரு தமிழர், இன்னார்பிட் அவரோட கம்பெனி நேம் அங்க தப்பா போட்டிருக்கேன். ஸோ அவர் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மூலமாக என்ஆர்டபிள்யூக்கு போயிருக்காரு. ஸோ அவரோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷிப்புக்கு வந்து கேஸ் ஃபில் பண்றது தான் அவரோட ஸ்டார்ட் அப். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வா இருந்தது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பலரும் வந்து ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு அந்த சிறுதானிய உணவுகள் அப்கோர்ஸ் அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். பட் இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்ல அக்ராஸ் த பார்டர், அக்ராஸ் த பிளானட்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அவரையும் நம்ம குழுக்கு வந்து பேச வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 24,000 ஃபாரின் கம்பெனிஸ் வந்து அங்க நம்மளுடைய அலுவலகங்களை வச்சிருக்காங்க. ஏன்னா அதை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா யூரோப் ஆர்ட் பீட் அப்படிங்கிறாங்க. நீங்க யூரோப்புக்குள்ள உள் நுழையணும், யூரோப் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ஆர்டபிள்யூ அலுவலகம் முதலில் அமைப்பது சிறந்தது அப்படிங்கிறாங்க. 130 இந்தியன் கம்பெனிஸ் இருக்கு. இது ட்ராக் ரெக்கார்ட். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ஸை வந்து கொலாபரேட் பண்ணணும். அவங்க கிட்ட வந்து முதியோர்கள் தான் இருக்கு. டேலண்ட் பூல் கம்மியாயிட்டே வருது. நான் முதலே சொன்ன மாதிரி ஜெர்மனி இஸ் நோன் ஃபார் தர் இன்ஜினியர் எக்ஸலன்ஸ். ஸோ அதுக்கு வந்து தே ஆர் லுக்கிங் ஆஃப்டர் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ டியூஷன் ஃபீஸ்ல வந்து அங்க படிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளையும் வந்து பண்றாங்க. ஸோ அது மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா யூ கேன் ஆல்வேஸ் அப்ரோச் கைடன்ஸ் தமிழ்நாடு. அவர்கள் மூலமாக அந்த முயற்சி எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இதை முதலே சொல்லிட்டேன். வி ஹேவ் காமன் அப்ஜெக்டிவ், என்ஆர்டபிள்யூக்கும் சரி தமிழ்நாடுக்கும் சரி. ஸோ ட்ரஸ்ட் ஃபேக்டரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்கோர்ஸ் அது ஏற்கனவே இருக்கு. அதை நம்ம லிவரேஜ் பண்ணிட்டு நம்ம அங்க போய் அலுவலகங்கள் அமைக்கணும், மேனுஃபேக்சரிங் யூனிட் அமைக்கணும். அங்க இருக்கிற எஸ்எம்இஸ்க்கு இங்க நம்ம மேனுஃபேக்சரிங் அமைச்சு கொடுத்து பொருட்களை சப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்றதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு. முக்கியமாக நான் சொன்ன மாதிரி யூரோப்புக்குள்ள கால் பதிப்பதற்கு முக்கியமான மாநிலம் இந்த மாநிலம். அந்த மாநிலத்தில இருந்து நீங்க பெல்ஜியம் போகலாம், நெதர்லாந்து போகலாம், லக்சம்பர்க் போகலாம். எல்லாமே வந்து ஜஸ்ட் அண்ட் அவர் டிராவல், அவ்வளவுதான். ஸோ முக்கியமா உலகத்திலேயே வந்து இன்ஹவுஸ் வாட்டர் ஆர்பர் வந்து அங்கதான் இருக்குது என்ஆர்டபிள்யூல. இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் என்ட்ரி டு யூரோப்பியன் மார்க்கெட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னென்ன செக்டாருக்கு வந்து இங்க ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா கெமிக்கல் இருக்கு, ஆட்டோமோட்டிவ் இருக்கு, ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் இருக்கு, ஃபார்மா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட அங்க பெரிய அளவுல ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சிறு குறு தொழில்கள் பல கொலாபரேஷன்ஸை நம்ம அங்க மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம வந்து இங்க ஒரு லேத் பட்டாரை வச்சிருக்கலாம். நம்ம என்ன நினைச்சுக்கோம், இந்த லேத் பட்டாரை தானே, இந்த லேத் பட்டாரைக்கு நம்ம ஊரை சுத்தி ஊண்டா கிட்ட போயிட்டு நம்ம வந்து கான்ட்ராக்ட் எடுக்கலாமா, இல்லைன்னா வேற ஏதாவது ரெனால்ட் கிட்ட போயிட்டு நம்ம கான்ட்ராக்ட் எடுக்கலாம்னு நம்ம இங்கேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒரு முறை ஜெர்மனில போயிட்டு என்ஆர்டபிள்யூல போயிட்டு அங்க ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு பிசினஸ் வந்து மிக அதிக அளவுல விரிவடையும். ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். நம்மளை தேடி யாரும் வரமாட்டாங்க. நாம இங்க லேட் பட்டாரை வச்சிருக்கோம் அப்படிங்கறதுக்காக நம்ம பக்கத்துல வந்து இண்டஸ்ட்ரி கட்ட மாட்டாங்க. வி ஹேவ் டு டிராவல். அதுக்கப்புறம் டேலண்ட் மைக்ரேஷன்.
அவங்க டேலண்ட்ஸை வந்து தே ஆர் வெல்கமிங். யாருக்காவது ஜாப் வேணும் அந்த மாவட்டத்துல ஜெர்மனில அப்படின்னா நீங்க அப்ரோச் பண்ணலாம். அதுக்கான கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் அனுப்புறேன். மெனி பீப்பிள் இன் ஆர் ஜெர்மனி ஆர் ரிட்டையரிங், எல்லாமே வயது முதிர்ந்தவர்கள், ரொம்ப யங் பீப்புள்லாம் இருக்காங்க. ஸோ நிறைய வேகன்சிஸ். ஸோ இதுதான் என்னோட ப்ரெசன்டேஷன். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? முக்கியமா இன்னொன்னு சொல்லணும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஒரு எளிய மனிதனாக தான் நம்ம அந்த மீட்டிங்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நான் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ரிப்பரேஷனும் பண்ணினேன். என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணேன்னா, அஃப்கோர்ஸ் நமக்கு இப்ப விக்கிபீடியாலாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த மாவட்டத்தை பத்தி நான் ஃபுல்லா படிச்சுட்டேன். நான் படிச்சுட்டு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அது ஜிடிபில வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அங்க என்ன இண்டஸ்ட்ரி இருக்குது, அங்க இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எல்லாமே நான் விக்கிபீடியால படிச்சுட்டேன். ஸோ அந்த நாட்டோட கவுன்சிலர், சென்னை கவுன்சிலர், தூதுவர்னு சொல்லலாம்னு தெரியல, அவர் வந்து ஸ்டேஜ்ல பேசுறாரு. அவர் ஸ்டேஜ்ல பேசும்போது நம்ம என்ன நினைப்போம், ஒரு தூதுவர் அப்படின்னா வா, நம்ம இது வரைக்கும் தூதுவரே பார்த்துக்கலாம், அவருக்கு பெரிய அறிவு இருக்கு, நல்லா பேசுவாரு, சூப்பரா பேசுவார், அப்கோர்ஸ் எல்லாமே பேசினாரு. பட் எல்லாமே அந்த கண்டென்ட் வந்து விக்கிபீடியால இருந்து வந்ததுதான். விக்கிபீடியால இருக்கிறத அவரும் வந்து பேசுறாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரியான மீட்டிங்க்கு தைரியமா போங்க, ஒரு கொஞ்சம் மெனக்கிடுங்க. உங்களுடைய மொத்த வேலையில ஒரு 10% இந்த மாதிரியான மீட்டிங் நீங்க போனீங்கன்னா பெரிய அளவுல உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க டவுட் பாஸ் பண்ணலாம். சந்தோஷ், நீங்க ஏதாவது ஆட் பண்ணணுமா? நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா கரெக்ட் பண்ணணுமா? அது கொஞ்சம் சொல்லிடுங்க சந்தோஷ். ஸோ சந்தோஷ் வந்து ஜெர்மனில அந்த என்ஆர்டபிள்யூ மாவட்டத்துல இருக்கிறவர். நம்மளுடைய தொழில் தொடங்கும் கோயில் ஆரம்பத்துல இருந்து நம்ம கூட பயணிச்சிட்டு இருக்கோம். இருக்கீங்களா சந்தோஷ்? இருக்கேன். ஹலோ. ஸோ ஆமாம், நான் என்ஆர்டபிள்யூ ரீஜனில் தான் இருக்கேன். மெயினாக ஜெர்மனி பற்றி சொல்லணும்னா, இந்த ஜெர்மனியில் வந்து சொன்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் அவங்க சொன்ன மாதிரி மெயினாக இந்த வயசானவங்க அதிகமாக இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. அப்படிங்கிறதுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது ரியலி நல்லாவே இருக்குது. பட் அவுட் சைடர்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து அவங்க டேலண்ட்ஸு, நல்ல டேலண்ட்ஸ் இருந்ததுன்னா ஈஸியாக பிக் பண்ணுவாங்க. ஸோ அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவங்க வந்து லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது மெயின். ஸோ ஜெர்மனி வந்து இன்னொரு விஷயம், ஸ்கூலிங் அண்டு காலேஜ் இது ரெண்டுமே வந்து 90% ஃப்ரீ. அந்த 10% வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் வேணும் அப்படின்னா ஸ்கூலிங் வந்து அதுக்கு தனியாக இருக்குது. பட் மோரோவர் இங்கே ஸ்கூல் குழந்தைங்க 1 வயசுலேருந்தே ஸ்கூல் போக ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. ஸோ அங்கேருந்து குழந்தைங்க படிப்பு முடித்து ஹையர் ஸ்டடீஸ் முடித்து வெளியே வர வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஸோ அது இன்னொரு நல்ல விஷயம். இன்னொன்று என்ஆர்டபிள்யூ ரீஜன் பற்றி சொன்னோன்னா, என்ஆர்டபிள்யூ ரீஜனில் வந்து மெயினாக வந்து ஒரு 2 சிட்டி சொல்லலாம். ஒன்று வந்து கொலோன், இன்னொன்று வந்து டுசல்டாஃப். டுசல்டாஃப் பற்றி ஜான்சன் முன்னாடி ஒரு முறை சொல்லியிருப்பார். டுசல்டாஃபில் வந்து அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நடக்கும், கான்ஃபரன்ஸ்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. ஸ்டில் இது ரெண்டும் வந்து பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸு. கொலோனுக்கு சிஎம் வந்து 2 months பிஃபோர் வந்தார். அவர் வரும்போது நான் வந்து இந்தியாவில் இருந்தேன். ஸோ அவர் வந்து நிறைய பேர் மீட் பண்ணிவிட்டு, ஈவன் இந்தியன்ஸ் கூட வந்து மெயினாக தமிழர்களை வந்து தனியாக மீட் பண்ணி பேசிட்டு போயிருக்கார் ஒரு ஈவெண்ட் வச்சு. ஸோ அது நடந்தது. அகைன் இங்கே வந்து இந்தியன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க. ஸோ எல்லா சின்ன சின்ன சிட்டிஸ்லேயும் வந்து இந்தியன்ஸ் நிறைய இருக்காங்க. தமிழ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம போய் பேசணும்னா கண்டிப்பாக நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நான் நிறைய பேர் இங்கே மீட் பண்ணுறேன், ஸ்ரீலங்கன் தமிழ் எல்லாரும். நான் வந்து கொலோன்லேருந்து ஸோ ஒரு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் அவேல இருக்கேன். பட் என்னோட ஆஃபீஸ் வந்து ஒர்க் வந்து கொலோனில் தான் இருக்குது. அதான் வந்து என்ஆர்டபிள்யூ ரீஜன் பற்றி. அகெயின் இங்கே வந்து ஒர்க்குன்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பீப்புள் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து ரொம்ப நம்புவாங்க. ஸோ ஒர்க் வைஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து செய்யும்போது உங்களுக்கு ரியலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஈவன் நீங்கள் வந்து ஜாப் தேடிட்டு இங்கே வந்து இங்கே ஒர்க் செய்கிறீங்கன்னா அங்கே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ மீன் நல்ல வார்மிங்காக இருக்கும். ஸோ அதுதான் மெயினாக சொல்லணும். ஸோ வேற எதனா இப்போ என்ஆர்டபிள்யூன்ட்டு ரீசன்னா இந்த ரெயின்ன்றது வந்து ஒரு ரிவரு. அது வந்து ரொம்ப லாங்கஸ்ட் ரிவர் இங்கே இருக்கிறது. ஸோ அதனால தான் வந்து என்ஆர்டபிள்யூ, நார்த் ரெயின் வெஸ்ட்போலியா அப்படின்றது பேர். ஸோ ஐ திங்க் இது தவிர வேறு எதனா எக்ஸ்ட்ரா கேட்கணுன்னா அகைன் நான் மோஸ்ட்லி எல்லா மீட்டிங்ஸும் இருப்பேன்.
ஜெர்மனி பற்றியோ இல்லை வேறு எதனா எக்ஸ்ட்ரா கேட்கணும் அப்படின்னு தெரியும்னா டெஃபினட்டாக கேளுங்க, நான் நல்லா ஆன்சர் பண்ண முடியும். Yeah. சந்தோஷ், இப்போ நம்ம ஆன்லைன்ல வந்து ஒரு இது பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிசினஸ் பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றோம் அப்படின்னா அவர்களுக்கான ஸ்கோப் என்ன இருக்கும்? ஏன்னா நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் அங்க வந்து போறதுக்கு முன்னாடி டெஸ்டிங் த வாட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம பெரும்பான்மையினருக்கு ஒரு எண்ணமா இருக்கும். ஸோ அப்போனா அது எந்த மாதிரி இருக்கும்? பிளஸ் அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு ஒரு டூரிஸ்டா நம்ம அங்க வந்தா, ஏன்னா அவங்க அந்த மீட்டிங்ல சொன்னதே அப்படிதான் சொன்னாங்க, நீங்க பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வரணும்னு அவசியமே இல்லை, ஒரு டூரிஸ்டா வந்துட்டு பார்த்துட்டு போங்க எங்க ஊரை அப்படிங்கிறாங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு? ஜெர்மனி ஃபுல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே மெயினான ஒரு விஷயம், ஒரு ஒரு ட்ராபேக்காக நான் மெயினாக பார்க்குறது என்னென்னா லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த லாங்குவேஜ் வந்து A1 A2 A3 A1 A2 B1 B2 C1 அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ A1ன்றது ரொம்ப பேசிக். C1 வரைக்கும் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப நல்லது. பட் B1 தெரியறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறாங்க மக்கள். B1ங்கிறது எப்படின்னா நம்ம வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் கூட வந்து கான்வர்சேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி பில்ட் பண்ண முடியும். நம்ம கேட்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும், அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். ஸோ அதுதான் வந்து B1 லெவல். ஸோ அது தெரிஞ்சிருந்தா பெட்ரு. ஈவன் நம்ம வந்து பிஸ்னஸ் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா அது ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. பிஸ்னஸ்ன்னு மட்டும் இல்லை, வந்து ஐ மீன் எனக்கு இது வரைக்கும் A1 கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக இருக்கேன். ஸோ எனக்கு ஏன் தெரியாதுன்னா என்னோட கம்பெனி வந்து ஃபுல்லி இங்கிலீஷ் பேஸ்டு. நான் வந்து ஏவியேஷனில் இருக்கேன். ஸோ எனக்கு இங்கிலீஷ் வந்து போதுமானதாக இருக்குது. ஸோ A1 இப்போ தான் நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸ்லோவாக. ஐ மீன் பேசிக்காக மக்கள் கூட பார்த்தோன்னா அவங்க கூட பேச முடியும். பட் அதுக்கு மேலே எதுவும் தெரியாது. லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் கேட்டிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்பேரிட்டிவ்லி யூரோப் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இப்போ நான் வந்து என்னோட ரெண்ட் வந்து மினிமம் வந்து 1 lakh இருக்கும் மந்த்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். வெராஸ் இதுவே வந்து இந்த ரீஜனுக்கு NRW ரீஜன் வந்து கொஞ்சம் சீப்பர் தேன் அதர் ரீஜன்ஸ் இன் ஜெர்மனி. ஸோ அதுக்கே வந்து இது ஓரளவுக்கு ஒரு 1 lakh ரேஞ்சில் இருக்கும். நான் வந்து ஒரு 2 lakhs ரேஞ்சில் இருந்ததுன்னா மந்த்லியே வந்து உங்களால் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியும். வேற கேட்டிருந்தீங்க பாலா, இன்னொரு கொஸ்டின் அது கேட்டிருந்தேன். ஆன்லைன்ல பிசினஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஆமாம், லாங்குவேஜ் தேவை. கண்டிப்பாக லாங்குவேஜ் தேவைப்படுது. மெயினாக பிசினஸ் லாங்குவேஜ் பண்ணுறது இருந்ததுன்னா மக்கள் ஆன்லைன்ல பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் அங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க இங்க வந்து அந்த ஜெர்மனி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, அப்கோர்ஸ் இங்க we can get them easily. நீங்கள் வந்து இந்த இதை பற்றிலாம் கேட்குறீங்க, அந்த லீகல் விஷயம் அந்த மாதிரி விஷயம்லாம் சேர்ந்து கேட்குறீங்களா? இங்கே லீகலி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கோ வந்து லீகலி யூ ஷுட் பி ரிஜிஸ்டர்ட் இயர். ஸோ GmbHன்றது நம்ம ஊரில் எப்படி ப்ரைவேட் லிமிட்டடோ இங்கே வந்து GmbHன்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இங்கே பிஸ்னஸ் இது பண்ண முடியும். பட் அகைன் நான் பிஸ்னஸ் இங்கே பண்ணலன்றதுனால நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியாது இங்கே. பட் இங்கே விசாரிக்கலாம்னா விசாரிச்சும் நான் சொல்ல முடியும். விசாரிக்கிறதுக்கு ஆளுக்கான நான் தேடணும். ஸோ மேபி விசாரிச்சு என்னால் சொல்ல முடியும். நான் பார்க்குறேன் அது இன்னும் எவ்வளோ அப்படி டீட்டெயில் விசாரிக்கிறதோட என்ன பண்ணலாம்னா, என்ன மாதிரியான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஜஸ்ட் அப்படி பாத்தீங்க அப்படின்னா நீங்க அலர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு துணி இங்க இருந்து இம்போர்ட் பண்ணணுமா, இல்ல அங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம போடலாமா, அந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்கணும். ரெண்டாவது கொஸ்டின் வந்து டூரிசம் பத்தி கேட்டீங்க. தேங்க்யூ கௌதம். ஓகே, டூரிஸ்டா இங்க வர முடியும். இங்க வந்து நிறைய பார்க்கறதுக்கு இடங்க ரொம்ப அதிகமாக இருக்கு. ஜெர்மனி வந்து ஒரு யூரோப்ல மற்ற பிளேசஸ் பார்க்கும்போது ரொம்ப கேட்டிக்கா இருக்கும். சம் பிளேஸ்லாம் ஸ்பெயின்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மோரலஸ் வந்து இந்தியாவில் எவ்வளோ க்ரௌட் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி மோரலஸ் இருக்கிற கண்ட்ரிஸ் ஸ்பெயின்லாம். வேறாஸ் ஜெர்மனி வந்து கொஞ்சம் காமாக நீங்கள் வந்து நிறைய இடங்களை பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே வந்து நிறைய இந்த கோட்டை மாதிரி இடங்க தான் வந்து நிறைய கேசல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடங்கள் நிறைய இருக்கு. இங்கே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்னோட ஏரியாவிலேருந்து ரொம்ப பக்கம் கொப்லன்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. இதுலேருந்து கொலோன்லேருந்து ஒரு 1 hour பை ட்ரெயின் போகலாம். ஸோ ரொம்ப அழகான இடம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் உங்கள் காரை விட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் மோஸ்ட்லி காரே ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. இங்கே 19% வந்து நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுறேன்.
நீங்க மெயினாக எவ்வளவு நாள் கிட்ஸ்க்கு. இருக்கீங்க அங்க? நான் லாஸ்ட்டு 22ல வந்தேன் நான். ஓகே. கொரோனா முடிஞ்ச உடனே கிளம்பி வந்தேன் நான். ஸோ அதுலேருந்து இங்கே தான் இருக்கேன். நான் மோஸ்ட்லி இந்தியா, ஜெர்மனி வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஏவியேஷனில் இருக்கிறதுனால நான் வந்து அஹ், போன 23லாம் வந்து ஒரு 5-6 முறை இந்தியாவுக்கு வந்து வந்தேன். போன வருஷம் தான் 24 தான் கொஞ்சம் கம்மி. இந்த வருஷம் அது ஒரு 3 முறை வந்துட்டேன். பைலட்டா இருக்கீங்களா? இல்லைங்க இல்லை, நான் வந்து ஓகே. டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கேன். ஓகே. ஓகே. யா ஐ நோ. ஓகே. ஃப்ளைட் சார்ஜஸ் எவ்வளவு வருது? ஸோ நார்மல் ஃப்ளைட், ஸோ நான் வந்து லுஃப்தான்சான்ற ஏவியேஷன் இதில் இருக்கேன். ஸோ இவங்க வந்து ஒரு ஹப், அது ஏவியேஷன் பற்றி சொல்லணும்னா மெயினாக இது ஜெர்மனி ஏவியேஷன் சொல்லி ஆகணும். ஜெர்மனிங்கிறது வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் மிடில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. நீங்கள் இங்கேருந்து யூஎஸ்லேருந்து ஜெர்மனி, இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கோ, யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வரும்போது நீங்கள் வந்து மெயினாக கனெக்டிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜெர்மனிலேருந்து இருக்கும், மோஸ்ட்லி லுஃப்தான்ஸா தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட் இது ஹாப் இல்லாமல் போனோம் அப்படின்னா, நீங்கள் டைரக்ட் போகிறீங்கன்னா வேறு ஏவியேஷன் இருக்கலாம். வேற நீங்கள் ஹாப் வச்சுட்டு போனீங்கன்னா மோஸ்ட்லி லுஃப்தான்ஸா தான் வந்து உங்களுக்கு ப்ரெஃபரபுளாக இருக்கும். ஏன்னா ஜெர்மனி வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு ஜியாகிராஃபிக்கலி ஒரு நல்ல பிளேஸில் இருக்கிற ஒரு ஒரு இடம், நடுவில் இருக்கிற ஒரு இடம். ஃப்ளைட் சார்ஜஸ் சொல்லல நீங்க. ஓகே. ஃப்ளைட் சார்ஜஸ் அது டிபெண்ட்ஸ். இப்போ ஏர் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா டு ஜெர்மனி வந்து ஒரு 35,000 இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன் வே. ஓகே. வேறாஸ் நீங்கள் வந்து டூ வே எடுத்தீங்கன்னா ஒரு 60,000 ரேஞ்சில் வரும். ஆஹ் இதுவே லுஃப்தான்ஸா எடுத்தீங்கன்னா, லுஃப்தான்ஸா அகைன் ஒரு 50 ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கலாம். 40லேருந்து 50 ரேஞ்சில் வந்து நீங்கள் ப்ரேயராக புக் பண்ணீங்கன்னா, ஸோ ரொம்ப கிட்ட புக் பண்ணீங்கன்னா ஒரு எக்கனாமி வந்து ஒரு 60லேருந்து 1 லேக் வரைக்கும் இருக்கும். ஒன் வே, எல்லாமே ஒன் வே சொல்லிட்டு இருக்கேன் நான். டூ வேஸ் ஆகும்போது ரவுண்ட் ட்ரிப் பண்ணும்போது கொஞ்சம் குறையும். இதுல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? வர்றது வந்து டைமிங் வந்து ஒரு 10 hours ஆகும். சென்னையிலேருந்து இப்போது ஜென்ரலி லுஃப்தான்ஸில் தான் வருவேன். சென்னையிலேருந்து கரெக்டாக இங்கே வர்றதுக்கு வந்து 10 hours. இதுல யாருக்காவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ், ஐடியாஸ், கொலாபரேஷன்ஸ்க்கு? பாலா, நான் அதிகமாக நார்வேலேருந்து. சொல்லுங்க. யா, ஆக்சுவலி கொலோனுக்கு நான் 2 வாட்டி போயிருக்கேன். இங்கே நம்ம நண்பர் சொன்ன மாதிரி அங்கே வந்து இந்த கொலோனில் வந்து எக்ஸிபிஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி. அதில் வந்து இப்போ ஃபுட் ஆட்கள் இங்கே இருந்தாங்கன்னா அனுகான்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு பிக்கெஸ்ட் ஃபுட் அண்ட் பிரிவரேஜஸ் எக்ஸ்போ நடக்கும் கொலோனில். அதுக்கு தான் நான் 2 வாட்டி போயிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அக்டோபர் 4th to 8th முடிஞ்சிருச்சு. அது எவ்ரி 2 years தான் நடக்கும். இப்போ இது இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் கேட்டிங்கல்ல, பிஸ்னஸ் தொடங்குறது அதை பற்றி. இப்போ அவங்க நண்பர் வந்து லாங்குவேஜ் சொன்னார். இப்போ யூரோப்பியன் இப்போ என்ஆர்டபிள்யூங்கிறது ஜெர்மனியோட ஒரு பார்ட்டு. அப்போது ஜெர்மனிங்கிறது ஒரு யூரோப்பியன் யூனியனில் அங்கம் வகிக்கிற ஒரு நாடு. அப்போது நீங்கள் யூரோப்பியன் யூனியன், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு என்ன தேவை? ஒரு பில்லு போடணும், ஒரு கஸ்டமருக்கு பில்லு போடணும் இல்லையா? அப்போ யூரோப்பியன் யூனியன்ன்ற ஒரு கிரேட்டர் இதுக்குள்ளார இருக்கக்குள்ளார அங்கே நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்கான பில்லு போடுறதுக்கோ ஒரு கம்யூனிகேஷனுக்கோ உங்களுக்கு ஒரு கம்பெனி தேவைன்னா அது ஜெர்மனியில் தான் இருக்கணும்னு இல்லை. இப்போ அஃப்கோர்ஸ் என்ஆர்டபிள்யூ அந்த ரீஜனில் திறக்கிறதுக்கு அவங்க ஏதோ இது உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. அங்கே வந்து எனி யூரோப்பியன் கண்ட்ரியில் பிஸ்னஸ் செட்டப் இருந்ததுன்னா யூ கேன் யூ கேன் இன்வாய்ஸ் தெம் எனிவேர் இன் த யூரோப்பியன் யூனியன். அப்போ யூரோப்பியன் யூனியன் ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரிக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்கன்னா தேர் இஸ் நோ வேட் வந்து கிடையாது. பார்டர் டு பார்டர் போகும்போது வேட் கிடையாது. அப்போது என்னோட ஒர்க் அரவுண்டு இங்கே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், எஸ்தோனியான்னு ஒரு நாடு இருக்குது. அது 100% டிஜிட்டலைஸ்டு கண்ட்ரி. அங்கே வந்து ஓட்டிங் கூட டிஜிட்டலைஸ்டு. இப்போ நீங்கள் அந்த சிட்டிசன்ஸ் வந்து ஓட்டு போடுறது கூட அவங்க அந்த வேலட் வழியாக ஓட்டு போட்டுடலாம். அந்த மாதிரியான ஹைலி டிஜிட்டலைஸ்டு கண்ட்ரி. அங்கே வந்து பர் மந்த்துக்கு வந்து சம் மீகர் அமௌண்ட்டு ஒரு €10 ஒரு €20
வச்சு கூட அந்த கம்பெனியை மெயின்டைன் பண்ணலாம். ஒரு யூரோப்பியன் யூனியன் ரிஜிஸ்டர்ட் கம்பெனியை எஸ்தோனியாவில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் என்ஆர்டபிள்யூவில் ரெஜிஸ்டர் பண்ணுறது தேவைன்னா அங்கே பண்ணலாம். பட் யூரோப்புக்கு இன்வாய்ஸிங்க்கு பர்பஸ்க்கு அங்கே பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வந்து நார்வே வந்து யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரி கிடையாது. யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஒரு இது ஒரு பூல்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அதாவது அதில் வந்து மேபி சுவிட்சர்லாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நார்வே இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரி இஏ கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்போது இஇயோட லெஜிஸ்லேஷன் எல்லாமே எங்களுக்கு சேமாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து இயு கண்ட்ரி கிடையாது. பட் இஏ கண்ட்ரி அது கூட எல்லாமே. இப்போ நான் வந்து பிஸ்னஸ் வந்து இஇ கூட பண்ணலான்னா பண்ணலாம். அதுக்கு எங்களுக்கு வந்து சேம் என்ன இஇ கண்ட்ரிக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி. அதனால இப்போ என்னுடைய நார்வேஜியன் நிறுவனத்தை நான் வந்து ஒரு ஸ்பெஷலாக யூரோப்பியன் யூனியனில் வேட்டிங் செலுத்துறதுக்கான ஒரு முறையில் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது இப்போ என்னுடைய பிஸ்னஸ்க்கான ஒரு பிச்சா கூட சொல்கிறேன். இப்போது இந்த ஊரில் நேட்டிவ் ஸ்பெஷல்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவிலேருந்து இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அனுப்புகிறாங்க. அக்ராஸ் த குளோப் அனுப்புகிறாங்க. யூரோப்பியன் யூனியனுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. பட் அதை ஊரில்ன்ற அந்த பிராண்ட் வந்து ஓவர் கம் பண்ணிடுச்சான்னு எனக்கு தெரியல. பட் நேட்டிவ் ஸ்பெஷல் இன்னும் பண்ணலை. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஒரு கஸ்டமருக்கு டைரெக்டாக டிஹெச்எல்ல அனுப்பும் போது அந்த வேட் இருக்கு இல்லையா, அந்த வேட்டை வந்து இன்னொரு வாட்டி கட்டுற மாதிரி இருக்குது. இவங்க வந்து என்ன சொல்லிடுவாங்க, வேட் வந்து எங்களுடைய இது கிடையாது, நாங்கள் இங்கேருந்து பொருள் அனுப்பிச்சிருவோம், அங்கே உங்கள் கஸ்டம்ஸ் வந்து வேட் போட்டுச்சுன்னா அதை நீங்கள் தான் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இந்த 2 பிராண்ட்லேயும். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, என்னுடைய இந்திய நிறுவனம் என்னுடைய நார்வேஜியன் நிறுவனத்தை லிங்க் பண்ணி நான் வந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது ஒன்ஸ் கஸ்டமர் வந்து செக் அவுட் பண்ணிட்டாங்க எங்களோட, இப்போ amildu.euன்ட்டு நான் வெப்சைட் வச்சுருக்கேன், செக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்போ ஸ்பெயின்லேருந்து ஒரு 10 ஆர்டர் வந்து வருது அந்த மாதம், ஜெர்மனிலேருந்து ஒரு 40 ஆர்டர் வருது அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு கண்ட்ரியில் எஸ்தோனியாவில் கொண்டு போய் அந்த எல்லா டேக்ஸையும் எஸ்தோனியாவில் கட்டிடுவோம். அந்த எஸ்தோனியன் டேக்ஸ் ஆஃபீஸ் வந்து பிரித்து அனுப்பிச்சிரும் இந்த ஆர்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான. அப்போது இதே விஷயந்தான் ஒரு பெருநிறுவனத்துக்கு கூட இதே பண்ணலாம். அப்படின்றது தான் நான் சொல்ல வர்றது. நீங்கள் வந்து லாங்குவேஜ் தெரியணும். இப்போ எஸ்தோனியாவில் ஃபுல்லி இங்கிலீஷில் தான் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ என்னோட நிறுவனத்தை நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது எஸ்தோனியாவில். அப்போது அங்கே வந்து லாங்குவேஜ் பேரியர் உடஞ்சிரும். இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தை லாங்குவேஜ் வழியாக தான் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால், அது ஒரு பிரச்சனை இல்லைங்கிறது என்னுடைய இது. இதான் நான் ஆட் பண்ணணும்னு நினச்சது. நம்மளுடைய குரூப்ல எஸ்டோனியா, ஓகே, சந்தோஷ் எஸ்டோனியால இருந்தாரு. ஓகே, நமக்கு எஸ்டோனியாலயும் ஒரு லீடு உண்டு, அதை எடுக்க பாக்குறேன். ஓகே, நைஸ் நைஸ் செஷன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கிளைமேட்லாம் கேக்குறாங்க கௌதம் பிரசாத், அதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். அதெல்லாம் கேட்டாங்கன்னா சந்தோஷ் கோவப்பட்டுருவாரு. வேற ஏதாவது பிசினஸ் சார்ந்த கொஸ்டின்ஸ்? வணக்கம். அசோசியேஷன். வணக்கம். நான் அருண் சார். அருள்குமார் பேசுகிறேன். வணக்கம். நான் ஏஐ அண்ட் ஏபிஐ ஸ்பேஸில் இருக்கேன். ஸோ அந்த ஸ்பேஸ்க்கான மார்க்கெட் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு தெரியுமா? கண்டிப்பா சார். ஏஐக்கு அங்க நிறைய வரவேற்பு இருக்கு, ஸ்பேஸ்ல நிறைய வரவேற்பு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெங்களூர்ல அவங்க கன்சல்டன்ட் கிட்ட பேசலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அவங்கள இங்க கூப்பிடலாம், லைக் நம்ம மீட்டிங்க்கு கூப்பிடலாம். அதுப்போ நம்ம இந்த மாதிரியான கேள்விகள் அவங்க கிட்ட டேரக்டாவே கேட்கலாம். துறை ஸ்பெசிபிக் கேள்விகள் நம்ம டேரக்டா. நன்றி நன்றி. இப்ப எங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்களா, இங்க இருக்கீங்களா? இன்னும் சென்னையில் தான் இருக்கேன், டிசம்பர் வரைக்கும் இருப்பேன். வெரி குட். ஸோ சரி, நம்ம குழுவில் வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் ஆர் ஃப்ரம் அக்ராஸ் த குளோப் அப்படின்னு சொல்லலாம். சிங்கப்பூர்ல இருந்து இருக்கிறாங்க, நார்வேல இருந்து இருக்கிறாங்க, ஜெர்மனில இருந்து இருக்கிறாங்க. இப்ப என்ன அப்படின்னா, இந்த ஜெர்மனி மாவட்டத்தை பத்தி நமக்கு சொல்றதுக்கு நான் இங்க வந்து ஒரு மீட்டிங் போக வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வி ஆர் டிகிங் டவுன். சந்தோஷ் வந்து இந்த 20 வாரங்களாக நம்ம கிட்ட தொடர்புல இருக்காரு. பட் இப்போதான் அவர் இருக்கிற மாவட்டத்தை பத்தி நம்ம விரிவாக பேசுறோம். அதுக்கு காரணம் இங்க நான் ஒரு மீட்டிங் போனது. இப்படி இல்லாமல் இங்க இருக்கிற அந்த வெளிநாடுகளில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் தரவுகளை திரட்டிட்டு வந்து நீங்க பொதுமைப்படுத்துனீங்க, அந்த அந்த நாலேஜை உடைச்சு விட்டீங்க அப்படின்னா, நம்மள இருந்து யாராவது ஒருத்தர் வந்து துளிர்ந்து எழுந்துருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதை நான் ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன் வெளிநாடு தமிழர்களுக்கு.
ஏன்னா நம்மளால நிறைய எக்ஸிபிஷன் பண்ண முடியும். நமக்கு இருக்கிற ஒரே சிக்கல் என்னன்னா, நேற்று ஒரு பிசினஸ் மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். அங்க நான் நிறைய பிசினஸ் எலிமெண்ட்ஸ் ஒரு நிறுவனத்துக்கு என்னென்னலாம் இருக்கும்னு நான் வரிசைப்படுத்தும் போது பலர்கிட்டயும் அது இல்ல. மிக முக்கியமாக யாருமே வந்து பிசினஸ் டிராவலே பண்ணல. இப்போ ஒரு 25 பேர் 30 பேர் இருந்த ஒரு அந்த அரங்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் வந்து வெளிநாடுகளுக்கு டிராவல் பண்ணிருக்காங்க பிசினஸ் சம்பந்தமாகும். ஸோ அஃப்கோர்ஸ் சுற்றுலாவும் இன்னும் கம்மியா தான் இருக்கணுங்கிறது என்னோட புரிதல். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸே நமக்கு கிடைக்காம போகும். நம்ம தமிழர்களுக்கு நாம தான் வந்து வலிந்து இந்த நாலேஜை வந்து கொண்டு சேர்க்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். அதுக்கு நம்ம 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 தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இந்த நாலேஜை வந்து நீங்க கொடுங்க. இப்ப இந்த சந்திப்புல பேசுற மீட்டிங் வீடியோவா நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா பல தளங்களுக்கு வந்து இதை நம்ம பரப்புவதற்காக தான் எடுக்கிறோம். அதுல இருந்து யாராவது ஒருத்தர் மேல வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார் வணக்கம், ஆனந்த் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் இதுல வந்து என்னன்னா அங்க வந்து மேனுஃபேக்சரிங் செட்டப்பே வேணுமா, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆபீஸ் செட்டப் வச்சு வேர் ஹவுஸ் மாதிரி அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வச்சு பண்ண முடியுமா மேனுஃபேக்சரிங்? சார் அவங்க வந்து என்னன்னா பார்ட்னர்ஷிப் கேக்குறாங்க அப்படின்னா பெரிய நிறுவனங்கள்லாம் கிடையாது. நம்ம உடனே பல்லாயிரம் கோடிகள் முதலீடு போட்டாதான் பார்ட்னர்ஷிப்னு கிடையாது. சிறு குறு முதலாளிகளை தான் அவங்க வரவேற்கிறாங்க. அப்போ அப்படிங்கிற போது நம்ம அங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் போடுறோமா இல்ல அங்க இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு இங்க மேனுஃபேக்சரிங் போடுறோமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கலந்துரையாடல் பண்ணும் போதுதான் நமக்கு கிடைக்கும். தே ஆர் ஓபன் ஃபார் எவ்ரிதிங். அவங்க கூவி கூப்பிடுறாங்க, அவ்வளவுதான் விஷயம். ஸோ நீங்க உங்களுக்கு அங்க ஒரு தொடர்பாளர் கிடைக்கிறாரு, ஒரு பார்ட்னர் கிடைக்கிறாரு அப்படிங்கும் போது நீங்க காஸ்ட் பெனிஃபிட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது நீங்க இங்கதான் நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னா நம்ம இங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் தொடங்கலாம். இல்ல அங்கதான் தொடங்கணும் அப்படின்னா அங்க தொடங்கலாம். இப்ப அங்க தொடங்கும் போது அதுல 30% அவங்க மானியம் மாதிரி தராங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்டெப்தா போகும்போது கிடைக்கக்கூடிய தரவுகள்னு வச்சு. ஸோ ஒரு பார்ட்னர் இல்லாம அங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, அது கரெக்டுங்களா? அங்க ஒரு யூரோப்பியன் ஒரு நேஷனல் இருக்கணும் இல்லைங்களா, அப்படிதானா? அந்த விவரம் எனக்கு தெரியல. பட் அது கிரைட்டீரியாவா இருக்குமா நான் நினைக்கல. ஏன்னா ஜோகோல ஆபீஸ் திறந்திருக்காங்க. இல்ல தேவையில்லை தேவை கிடையாது. ஒரு இந்தியன் நேஷனல் தொடங்கலாம். நார்வேலே தொடங்கலாம். எல்லாருமே வந்து இந்த மாதிரி நம்ம நாட்டை தாண்டி வெளிநாடுகள்ல அலுவலகம் தொடங்கணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளா வச்சுக்கணும். இன்னொன்னு கூட சொல்லுவாரு, நான் பர்சனலா இப்போ இது பண்ணிக்கிறது, நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்ம மைக்ரேட் பண்ணணும். நம்ம பிறந்த வளர்ந்த சிட்டிலேயே இருக்கக்கூடாது. அதையும் நம்ம ஒரு குறிக்கோளா வச்சுக்கிட்டோம்னா நம்ம வளர்ச்சி வந்து மிக வேகமாகும். சார் இன்னொரு கொஸ்டின், டிராப் ஷிப்மெண்ட் அப்படின்ற பிசினஸ் வந்து நிறைய பேர் இது பண்றாங்க. அது எதுவும் அங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா சார் அந்த மாதிரி கேட்டகரி? நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பார்க்கணும் சார். நம்ம பிசினஸ் தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் டிராப் ஷிப்பிங் வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே பெருசா நம்ம பண்ணலன்னு தான் நினைக்கிறேன் தமிழர்கள். ஸோ அந்த கான்செப்டை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ஒய் நாட் வி கேன் டூ இட்ல. ஓகே சார். இதுல எத்தனை பேர் வந்து நீங்க அமேசான் மூலமாகவும் பிளிப்கார்ட் மூலமாகவும் டிராப் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது இருக்கீங்களா? அந்த துறை சார்ந்தவரையும் நான் ஒருத்தர் கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது உங்க பொருளை நீங்க விற்கணும்னு அவசியம் கிடையாது. ஆர்டர் எடுத்துட்டு அதை இன்னொரு நிறுவனம் மூலமாக விற்பனை செய்யும். யாராவது பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்போர்ட்டை நம்ம வந்து கூப்பிட்டு வந்து பேசலாம். உங்களுக்கும் சரி, நாங்களாம் கூப்பிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் இருக்காரு, அவர் வந்து பேசினா 4 பேருக்கு பலனா இருக்கும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, வேற கேள்விகள் இல்லைன்னா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கலாம். கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட் ஒன்று இருக்கு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து சந்திப்போம். இதே நேரம் 12 மணிக்கு நம்ம. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. கவுண்ட் ஆஃப் 1 2 3 4 5. தேங்க்யூ.